Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் chapter 3 exercise 3.3 ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க first sum பார்க்கலாம். Use the bar graph figure 3.3 to answer the following questions. ஸோ இங்கே ஃபிகர் கொடுத்துருக்காங்க 3.3. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் இந்த பார் கிராஃப் யூஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஒன், which is the most popular petன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார் கிராஃப் பாருங்கள். இப்போ பார் கிராஃபில் டாக் பார்த்தீங்கன்னா 8, டாக் வந்து 8, கேட் பார்த்திங்கன்னா 10 கிட்ட இருக்குது. ஸோ 10, ரேபிட்ஸ் வந்து 2 கிட்ட இருக்குது 2, ஆம்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் 4க்கும் 6க்கும் நடுவில் இருக்குது. சரிங்களா, அப்போ அது ஒரு 5ஆக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதர்ஸ் பார்த்திங்கன்னா 2க்கும் 4க்கும் இருக்குது. ஸோ இது ஒரு 3ஆக இருக்கும். அப்போது எந்த பெட் வந்து மோஸ்ட் பாப்புலர் பெட்டாக இருக்குன்னா 10 தான் அதிகம். அப்போ கேட்டுன்றது தான் மோஸ்ட் பாப்புலர் பெட்டு. ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் கேட் as pet. ஸோ மோஸ்ட் பாப்புலர் பெட் இஸ் கேட். இப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டை தான் பெட்டாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கேட்டுன்னு தான் மோஸ்ட் பாப்புலர் பெட்டுன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பி வந்து how many students have dog as pet. ஸோ டாக் பாருங்கள் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் 8. இப்போ 8 பார் கிராஃபில் 8 காமிக்குது. அப்போ 8 ஸ்டூடெண்ட்ஸ் have dog as pet. வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். read the bar graph which shows the number of books sold by bookstore during 5 consecutive years and answer the following questions. ஸோ இங்கே பார் கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரீட் பண்ணி 5 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸோட புக் சோல்டு பண்ணதை கொடுத்துருக்காங்க. ஒரு புக் ஸ்டோரில் சோல்ட் பண்ண புக்ஸு. ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா about how many books were sold in 1989, 1990, 1992. இப்போ 1989ல் 1990ல் 1992ல் எவ்வளோ புக்ஸு சோல்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 1989 எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்கேல் முதல்ல பார்த்துக்கோங்க. 1 யூனிட் வந்து 100 புக்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பார் கிராஃபில் 0, 100, 200, 300, 400 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ 1989ல் ஃபஸ்ட்டு எவ்வளோ புக்ஸு சோல்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். ஸோ நம்ம எப்பயுமே பார்க்குறப்போ இந்த மாதிரி இந்த ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 200 இருக்குது. அப்போது இது என்னவாக இருக்கும் 180, அடுத்தது இங்கே 190 இருந்திருக்கும், அடுத்தது 200 இருக்கும். ஸோ 1989ல் புக்ஸ் எவ்வளோ சோல்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 180. நெக்ஸ்ட்டு புக்ஸ் வேர் சோல்டு இன் 1990ல் கேட்டிருக்காங்க. ஸோ 1990ன்றது இது தான். இங்கேருந்து இது அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்கேலை வச்சு நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ இங்கே வந்து புக்ஸ் வந்து 1990ல் எவ்வளோ சோல்ட் ஆகிருக்கும்ன்ட்டு. இப்போ இது 400ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து என்னவாக இருக்கும் 480 இருக்கும். இங்கே 490 இருக்கும், இங்கே 500 இருக்கும். ஸோ இது வந்து 480. புக்ஸ் வேர் சோல்டு இன் 1990 பார்த்தீங்கன்னா 480. நெக்ஸ்ட்டு புக்ஸ் வேர் சோல்டு இன் 1992ல் கேட்டிருக்காங்க. ஸோ 1992 இதுதான். ஸோ நம்ம மெஷர் பண்ணுறப்போ ஸ்கேல் எடுத்து இங்கே இருந்து ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ட்ரா பண்ணணும். இங்கே வரும். இது 200 அப்படின்னா இங்கே வந்திருக்கு. இது வந்து 210 இருக்கும், இது 220 இருக்கும். அப்போ 220 புக்ஸ் வேர் சோல்டு இன் 1992 வந்து 220. நெக்ஸ்ட்டு இதிலே செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா இன் விச் இயர் வேர் அபவுட் 475 புக்ஸ் சோல்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் அபவுட் 225 புக்ஸ் சோல்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கிராஃபில் 475 புக்ஸு சோல்டு எந்த இயரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார் கிராஃப் பாருங்கள். இப்போ 4க்கும் 500க்கும் நடுவில் தான் 475 வரும். அப்போது அந்த மாதிரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1990ல் இருக்குது. சரிங்களா, இங்கே வருது. இப்போ 475 வந்து எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 1990 அந்த இயரில் 475 புக்ஸ் சோல்டு. நெக்ஸ்ட்டு 225 புக்ஸ் சோல்டுன்னு கேட்டிருக்காங்க. 225 எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 200க்கும் 300க்கும் இருக்கும். அப்போ அதில் அந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பார் கிராஃப் பாருங்கள். 200க்கும் 300க்கும் நடுவில் இருக்க மாதிரி. இப்போ 1991 பார்த்திங்கன்னா 300க்கு மேலே போகுது. சரிங்களா, அப்போ வந்து அதை விட்டுருங்க. 200க்கும் 300க்கும் நடுவில் தான் 225 இருக்கும். ஸோ 1992 எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். 225 வந்து புக் சோல்டு இன் 1992. Next, in which year were fewer than 250 books sold?
250க்கும் கம்மியாக புக் சோல்ட் ஆனது எந்த இயர்லன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 250க்கும் கம்மியாக அப்படின்னா இப்போ இங்கே 200 எடுத்துக்கலாம். அதே மாதிரி 200க்கு பிலோவெலாம் எடுத்துக்கலாம். 250க்கு பிலோவாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ 250க்கு பிலோவாக பார்த்தீங்கன்னா எந்த இயரில் பாருங்கள், இப்போ 1989 வரும். 250க்கு பிலோவாக 1989 இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ 1992 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 250க்கு கம்மியாக இருக்கும். 1992 பார்த்தோன்னா நம்ம இங்கே எங்கேயே போட்டிருக்கோம், 220ன்னு போட்டிருக்கோம். அப்போ 1992வும் 250க்கு பிலோவாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு 1989, நெக்ஸ்ட்டு 1992. இந்த 2 இயரில் 250க்கு புக்ஸுக்கு கம்மியாக சோல்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 4th என்ன கேட்டிருக்காங்கன்னா, கேன் யூ எக்ஸ்பிளைன் ஹவு டு எஸ்டிமேட் த நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்டு இன் 1989. 1989ல் எவ்வளோ புக் சோல்ட் ஆகிருக்கு, எப்படி எஸ்டிமேட் பண்ணிங்கன்றதை சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பை ட்ராயிங் ஹரிசாண்டல் லைன் ஃப்ரம் த டாப் ஆஃப் 1989 பார் டு ஒய் ஆக்சிஸ். இந்த 1989 இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாரில் நம்ம ஒரு ஹரிசாண்டல் லைன் ஸ்கேல் வச்சு நம்ம இங்கே இப்படி வரைஞ்சி இது மூலயமா தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், எஸ்டிமேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எழுதிடுங்க. எப்படி எஸ்டிமேட் பண்ணுறோன்னா பை ட்ராயிங் ஹரிசாண்டல் லைன் ஃப்ரம் டாப் ஆஃப் 1989 பார் டு ஒய் ஆக்சிஸ். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 3rd சம், நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன் 6 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆர் கிவன் பிலோ. ஸோ 6 கிளாஸஸ் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் கொடுத்துருக்காங்க. 5th, 6th, 7th, 8th, 9th, 10th கொடுத்துருக்காங்க. ரெப்ரசன்ட்ஸ் டேட்டா இன் பார் கிராஃப். நம்ம ஒரு பார் கிராஃபில் இதை டேட்டாவை ஃபஸ்ட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஹவு வுட் யூ சூஸ் எ ஸ்கேல்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்கேல் ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப் போடுறோன்னா ஸ்கேல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கேல் எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நம்ம போடணுமே. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 80, ஹையஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 135. அப்போ நம்ம பார் கிராஃப் எப்படி எதாவது ஸ்டார்ட் பண்ணோன்னா 0லேருந்து 140 வரைக்கும் நம்ம போடலாம். வித் எ கேப் ஆஃப் 10 நம்ம எடுத்துக்கலாம். 10, 20, 30 இந்த மாதிரி போடலாம். 10, 20, 30, 40, 15, 140 வரைக்கும் போடலாம். ஏன்னா வந்து இங்கே 0ல் இங்கே வந்து 80ல் ஸ்டார்ட் ஆகுது, 135ல் முடியுது. ஸோ 0லேருந்து 140 வரைக்கும் போடலாம். ஸோ ஸ்கேல் எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோன்னா, இதுதான் ஸ்கேலு. ஒரு யூனிட் லென்த் வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா 10 தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், 10, 20ன்னு போகுது. அப்போ ஒரு யூனிட் வந்து 10 நம்ம ஸ்கேல் சூஸ் பண்ணிக்கிறோம். 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம ஸ்கேல் பண்ணுறோம். இப்போ ஸ்கேல் வந்து ஒரு பார் கிராஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு பார் கிராஃப் வரைஞ்சிக்கோங்க. இது வந்து நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ரெப்ரசன்ட் பண்ணுது. இது வந்து கிளாஸு. ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் வந்து நம்பர் ஆஃப் சில்ட்ரன், கிளாஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எழுதிக்கோங்க. இப்போ 10, 20, 140 வரைக்கும் ஒய் ஆக்சிஸில் எழுதிக்கோங்க. இங்கே கிளாஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 5th, 6th, 7th, 8th, 9th, 10th கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிளாஸ்லாம் நம்ம இங்கே எழுதிக்கிறோம், 5th, 6th, 7th, 8th, 9th, 10th. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார் கிராஃப் வரைஞ்சிடலாம். இப்போ 5th ஸ்டாண்டர்டில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 135ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா 135 இங்கே பார்க்கணும். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஹரிசாண்டல், இப்போ 130க்கும் 140க்கும் நடுவில் தான் 135 இருக்கும். அப்போ இங்கே நடுவில் ஒரு கோடு போட்டுட்டு அப்படியே ஒரு பார் கிராஃப் வரைகிறீங்க. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம என்ன எழுதணும், கீழே 5th அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ மேலே நான் வரைஞ்சிருக்கேன், அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க 5th. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பாருங்கள் 6th எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 120. அப்போது பார் கிராஃபில் 120 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே தான் இருக்குது 120. அப்போது இங்கே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் லைன் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அப்புறமேட்டு ஒரு பார் கிராஃப் வரைஞ்சிடுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு கீழே வந்து 6th எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு 7th பாருங்கள் 95ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 7th ஸ்டாண்டர்ட் 95 எங்கே இருக்கும்னா 90க்கும் 100க்கும் நடுவில் இருக்கும். இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு ஹரிசாண்டல் லைன் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு பார் கிராஃப் வரைஞ்சிட்டு இங்கே 7th எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 8th 100ன்னு கொடுத்துருக்காங்க. 100 இங்கே இருக்குது 100. ஸோ 100க்கு நேராக ஒரு ஹரிசாண்டல் லைன் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஒரு இதுக்கு ஒரு பார் கிராஃப் போட்டுக்கிறீங்க. இப்போ வந்து 8th. அப்புறம் 9th பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் 19 இருக்குது. ஸோ 90 இங்கேயே இருக்குது 90. இப்போ 90 என்ன பண்ணணும், இதுக்கு நேராக இப்படி வரணும். வந்துட்டு அப்புறம் இங்கே வந்து வரையணும். வரைஞ்சிட்டு 9th எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 10th வந்து 80 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 80 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், 80 இங்கே இருக்குது. இப்போ இதுக்கு நேராக நம்ம இங்கே ஒரு பார் கிராஃப் வரைஞ்சிடும். இங்கே 10th போடணும். ஸோ பார் கிராஃப் ரொம்ப ஈஸி தான், இந்த மாதிரி வரைஞ்சிடணும். அப்புறம் நம்ம கலர் பண்ணனாலும் கலர் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். இப்போ ஸ்கேல் சொல்லியாச்சு. ஸ்கேல் வந்து 1 யூனிட் லென்த் வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே 10 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால் 10 ஸ்டூடெண்ட்ஸ்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். விச் கிளாஸ் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் த மினிமம்? நம்ம எங்கே பார்த்தாலே சொல்லிடலாம், பார் கிராஃப் பார்த்தாலும் சொல்லலாம், இதே பார்த்தே சொல்லிடலாம். எந்த கிளாஸில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் 5th ஸ்டாண்டர்ட் தான் அதிகமாக இருக்குது. மினிமம் எந்த கிளாஸில் இருக்குது? 10th ஸ்டாண்டர்டில் கம்மியாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா 5th. மினிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் 10th. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 6th டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 8ன்னு சொல்லியிருக்காங்க. 6th 8 இதை ரெண்டும் எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இப்போ கிளாஸ் 6th எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 120. கிளாஸ் 8 எவ்வளோ இருக்காங்க? 100. இவங்க 2 பேருக்கும் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம்? 120:100. இப்போ ரேஷியோவை நம்ம வந்து ஃப்ராக்ஷனாக, நெக்ஸ்ட் வந்து ரேஷியோவை ஃப்ராக்ஷனாக எழுதிக்கலாம். இப்போ 120/100. இப்போ 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ 12/10ன்னு வரும். ஸோ இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 12:10ன்னு எழுதலாம். இப்போ நீங்கள் ரெடியூஸ் பண்ணாலும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 4th சம். த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எ ஸ்டூடெண்ட் இன் ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம் இஸ் கிவன். ஸோ இங்கே பர்ஃபார்மன்ஸ், ஸ்டூடெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் செகண்ட் டேர்ம்லேயும் கொடுத்துருக்காங்க, மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரா எ டபுள் பார் கிராஃப். நம்ம டபுள் பார் கிராஃப் வரையணும். சூஸிங் அப்ராப்ரியேட் ஸ்கேல் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு நம்ம கிராஃப் வரையலாம். இப்போ ஃபஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்ம் நம்ம ஸ்கேல் முதல்ல சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மார்க்ஸை பார்த்துக்கலாம். மார்க்ஸ் பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து ஸ்கேல் சூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்கள் 65 தான் லோயஸ்ட் மார்க்ஸு. ஹையஸ்ட் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 95. இப்போ 65லேருந்து 95 இருக்குது. ஸோ நம்ம பார் கிராஃப் எப்படி சூஸ் பண்ணிக்கலாம்னா 0லேருந்து 100 வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். வித் ஏ கேப் ஆஃப் 10. கேப் வந்து 10ஆக வச்சுக்கலாம். 10, 20 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா 65லேருந்து இது வரைக்கும் இருக்குன்னா 95 இருக்குது. அதனால நம்ம ஸ்கேல் என்ன சூஸ் பண்ணணும்னா 0லேருந்து 10, 20, 30, 40 இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஸ்கேல் எழுதுகிறப்போ 1 யூனிட் லென்த் வந்து 10 மார்க்ஸ் அந்த மாதிரி. இது வந்து 1 யூனிட் லென்த் வந்து 10 போகிறதால 10 மார்க்ஸ்க்கு ஸ்கேல் சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கிராஃப் வரைய போகிறோம். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா மார்க்ஸ். இது வந்து ஒய் ஆக்சிஸ். 0லேருந்து 10, 20 இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இது கீழே வருது சப்ஜெக்ட்ஸு. இதை வந்து நம்ம என்ன கிராஃப்னா டபுள் பார் கிராஃப் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் டேர்மில் 67 மார்க்ஸு, செகண்ட் டேர்மில் 70 மார்க்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ கீழே இங்கிலீஷ்னு எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டேர்ம் மார்க்ஸ்க்கு ஃபஸ்ட்டு முதல்ல கிராஃப் போட்டுடலாம். ஃபஸ்ட் டேர்ம் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 67ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ 67க்கு ஃபஸ்ட்டு கிராஃப் வரையணும். இது 67 எங்கே இருக்கும்? 60க்கும் 70க்கும் நடுவில் இருக்கும். ஸோ இங்கே வரும், சரிங்களா? இங்கே வரும். இங்கே மாதிரி போட்டுட்டு இங்கே வந்து ஃபஸ்ட் டேர்முக்கு ஒரு கிராஃப், ஒரு பார் கிராஃப், ஒரு பார் போட்டுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட் டேர்ம். அடுத்தது டபுள் பார் கிராஃப்னால் அப்படியே ஒட்டின மாதிரியே வரணும். இன்னும் அடுத்து செகண்ட் டேர்ம் வந்து 70. அப்போ அடுத்தது 70க்கு ஒன்று போடுறீங்க. இதுதான் 70. அதுக்கு நேராக போட்டுனா அதை ஒட்டின மாதிரியே போடணும். இந்த மாதிரி ஒட்டின மாதிரியே இப்படி வரைஞ்சிக்கணும். ஸோ ஃபஸ்ட் டேர்மு செகண்ட் டேர்மு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் டேர்முக்கு ஒரு கலர் மாதிரி ஏதாவது கொடுத்துருங்க. ஃபஸ்ட் டேர்முக்கு வந்து நீங்கள் கலர் மாதிரி எதாவது கொடுத்துட்டு செகண்ட் டேர்மை வந்து இந்த மாதிரி க்ராஸாக போட்டு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணிடணும். ஃபஸ்ட் டேர்ம் வந்து இந்த கலர் நான் கொடுத்துருக்கேன், செகண்ட் டேர்முக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து இங்கிலீஷ்னு நீங்கள் எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு ஹிந்தி. ஸோ ஹிந்தியில் ஃபஸ்ட் டேர்ம் வந்து 72 மார்க்ஸ், அடுத்தது செகண்ட் டேர்ம் வந்து 65 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 72 மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ 72 மார்க்ஸ்க்கு நம்ம இது 72 எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 70க்கும் 80க்கும் நடுவில் இருக்கும். அப்போ 72 இங்கே இருக்கும். அப்போ 72க்கு ஃபஸ்ட் டேர்ம் மார்க்ஸ்க்கு ஒன்று போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டுருங்க, செகண்ட் டேர்ம் எவ்வளோ வாங்கியிருந்தாங்க ஹிந்திலனா 65. இப்போ 65க்கு இங்கே வந்து டபுள் பார் கிராஃப் போடுறதுனால அதை ஒட்டின மாதிரியே வரும். 65 வந்து இங்கே இருக்கும், 60க்கும் 70க்கும் நடுவில் வரும். அதனால் இங்கே ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா இங்கே தெரியும். இங்கே 65 இங்கே போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த கிராஃப் ஃபஸ்ட் டேர்ம் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் அப்படியே ஒட்டின மாதிரியே இங்கே வந்துடணும். அதுதான் டபுள் பார் கிராஃப். அப்புறம் செகண்ட் டேர்முக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து செகண்ட் டேர்ம். இப்போ ஹிந்தி இந்த மாதிரி தான் நம்ம வந்து மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் எல்லாமே இதே மாதிரி தான் போட போகிறோம். ஸோ மேக்ஸு வந்து என்னென்னா 88,
95 கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸ் பாருங்கள் 88 மார்க் பண்ணி. இப்போ 88 எங்கே இருக்குன்னா 80க்கும் 90க்கும் நடுவில் தான் 88 இருக்கும். ஸோ இங்கே நான் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு அது என்ன இருக்காங்க 95ன்னு சொல்லியிருந்தாங்க. 95 வந்து 90க்கும் 100க்கும் இருக்கும். ஸோ இங்கே போட்டிருப்பேன். ஸோ டபுள் பார் கிராஃப்னா ரெண்டுத்தும் ஒட்டின மாதிரி. இது வந்து ஃபஸ்ட் டேர்ம்து, இது வந்து செகண்ட் டேர்ம், இது வந்து மேக்ஸ். அதே மாதிரி தான் சயின்ஸு சோஷியல்லாம் போட்டிருக்கோம். சயின்ஸ் 81 85 73 75 இந்த மாதிரி நான் கிராஃப் வரைஞ்சிருக்கேன். ரொம்ப ஈஸி தான் இது. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கொஸ்டின் இன் விச் சப்ஜெக்ட் அஸ் அ சைல்டு இம்ப்ரூவ்ட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் த மோஸ்ட். எந்த சப்ஜெக்டில் வந்து சைல்டு வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இன் இங்கிலீஷு பார்க்கலாம். இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா இப்போது செகண்ட் டேர்மில் 70 மார்க்ஸ் எடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டேர்மில் 67. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. 70 - 67 70 - 67 இப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3. அப்போ ஃபஸ்ட் டேர்மோட செகண்ட் டேர்மில் வந்து 3 மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இன் இங்கிலீஷ். நம்ம வந்து எந்த சப்ஜெக்ட்னு ஓவராலாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் 3. அதே மாதிரி ஹிந்திலையும் எடுத்துக்கோங்க. இம்ப்ரூவ்மெண்ட் ஹிந்தியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டேர்மில் வந்து 72 மார்க்ஸு, செகண்ட் டேர்மில் 65. அப்போது முதல்ல அதிகமாக வாங்கிட்டு அடுத்ததில் செகண்ட் டேர்மில் டவுன் ஆகுறாங்க. ஸோ 65 - 72ன்னு எழுதணும். இப்போ செகண்ட் டேர்மில் தான் இம்ப்ரூவ்மெண்ட் இங்கிலீஷ்னா இப்போ செகண்ட் டேர்மில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம 70 - 67 போடணும். இங்கே செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்மை சப்ராக்ட் பண்ணுங்கள். செகண்ட் டேர்ம் 65 - 72 போட்டிங்கன்னா -7. சரிங்களா? ஹிந்தியில் -7. அதே மாதிரி மேக்ஸில் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் போடணும். செகண்ட் டேர்மில் எவ்வளோ மார்க்ஸ் இருக்குது 95. ஃபஸ்ட் டேர்மில் 88. இப்போ இதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஃபஸ்ட் டேர்மோட செகண்ட் டேர்மில் இம்ப்ரூவ்மெண்ட் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு 7 மார்க்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அதே மாதிரி சயின்ஸில் பார்க்கணுன்னா 85 - 81 செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் போடணும். 85 - 81 இப்போ பார்த்திங்கன்னா இதில் 4 மார்க்ஸு. அதே மாதிரி சோஷியல் பாருங்கள் 75 - 73 இப்போ 2 மார்க்ஸ். இப்போது இந்த மார்க்ஸில் வச்சு நீங்கள் எந்த சப்ஜெக்டில் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது 3ஆ -7ஆ 7ஆ 4ஆ 2ஆ. இப்போ எந்த சப்ஜெக்டில் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது மேக்ஸில் தான். இப்போ 7 மார்க்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால இன் விச் சப்ஜெக்ட் ஆஸ் அ சைல்டு இம்ப்ரூவ்ட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் த மோஸ்ட்னா மேக்ஸு. இப்போ த சைல்டு இம்ப்ரூவ் இஸ் பர்ஃபார்மன்ஸ் மோஸ்ட் இன் மேக்ஸ்ன்னு எழுதிடுங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா அதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் இன் விச் சப்ஜெக்ட் இஸ் அ இம்ப்ரூவ்மெண்ட் அஸ் அ லீஸ்ட். கம்மியாக இம்ப்ரூவ்மெண்ட் எதில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் 3 4 2 இதில் வந்து எதில் கம்மியாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். 2 தான் வந்து லீஸ்ட். இப்போ லீஸ்ட் வந்து சோஷியல் சயின்ஸ் வந்து லீஸ்ட். இம்ப்ரூவ்மெண்ட் லீஸ்ட் வந்து சோஷியல் சயின்ஸ். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆஸ் த பர்ஃபார்மன்ஸ் கான் டவுன் இன் எனி சப்ஜெக்ட். கான் டவுன் என்னென்னா இப்போ மைனஸில் போயிடுச்சு பாருங்கள், அதுதான் நம்ம கான் டவுனாக எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ ஹிந்தி வந்து -7 அதுதான் வந்து கான் டவுன். அப்போ எந்த சப்ஜெக்ட் வந்து ஆஸ் பர்ஃபார்மன்ஸ் கான் டவுன் இன் எனி சப்ஜெக்ட்னா ஹிந்தி தான். ஏன்னா -7 வந்ததுனால பர்ஃபார்மன்ஸ் இன் ஹிந்தி ஹஸ் கான் டவுன் எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு வாங்க 5th சம் பார்க்கலாம். கன்சிடர் த டேட்டா கலெக்டட் ஃப்ரம் எ சர்வே ஆஃப் எ காலனி. ஸோ ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட், பேஸ்கெட் பால், ஸ்விம்மிங், ஹாக்கி, அத்லெட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட்சிங் கிரிக்கெட் வாட்ச் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் 470 இது வந்து 1240 470 510 430 250. அதே பார்ட்டிசிபேட்டிங் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க 620 320 320 250 105. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ட்ரா எ டபுள் பார் கிராஃப் சூஸிங் அண்ட் அப்ராப்ரியேட் ஸ்கேல். நம்ம ஃபஸ்ட்டு கிராஃப் வரையணும். டபுள் பார் கிராஃப் வரையணும். வாட்சிங்கும் பார்ட்டிசிபேட்டிங்கும் அப்படியே ஒட்டின மாதிரி வரையணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேல் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஸ்கேல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து எது வந்து லீஸ்ட் நம்பர் பார்த்துக்கோங்க. லீஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 105. அதே மாதிரி அதிகமான நம்பர் பார்த்தீங்கன்னா 1240. ஸோ நம்ம வந்து எப்படி நம்ம ஸ்கேல் நம்ம சூஸ் பண்ணலான்னா 0லேருந்து இப்போ 1240னா நம்ம இதோட அதிகமாக எடுத்துக்கணும். 1300 வரைக்கும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ 0லேருந்து 1300 வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்போ எப்படி ஸ்கேல் போடலான்னா இது வந்து 1300 வரைக்கும் எடுக்கிறோன்னா 100 எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்கேல் வந்து 100 மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ கேப் ஆஃப் 100 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை தான் இங்கே போட்டிருக்கேன். 1 யூனிட் வந்து 100 people.
ஸோ ஸ்கேல் வந்து 1 யூனிட் ஈக்குவல் டு 100 பீப்புள். ஏன்னா வந்து 105ல் ஸ்டார்ட் ஆகுது, 1240 தான் இங்கே முடியுது. ஸோ 0லேருந்து 1300 எடுத்துக்கிறோம். ஸ்கேல் வந்து 100 போகும். ஸோ இப்போ வந்து கிராஃப் வரையலாம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஆக்சிஸில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து 0, 100, 200, 300 போட்டு 1300 வரைக்கும் எழுதிக்கும். இது வந்து நம்பர் ஆஃப் பீப்புள். இங்கே வந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ் நேமோ அதெல்லாம் இங்கே எழுதிக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கிரிக்கெட்டில் வாட்சிங்கும் பார்ட்டிசிபேட்டிங்கும். வாட்சிங் வந்து 1240, பார்ட்டிசிபேட்டிங் 620. இப்போது கிரிக்கெட்டில் வாட்சிங்கில் 1240 எங்கே இருக்கும், 1200க்கும் 1300க்கும் நடுவில் இருக்கும், இங்கே இருக்கும். அப்போது இங்கே போட்டுக்கணும். இங்கே ஸ்கேல் வச்சு இங்கே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இங்கே ஒரு கிராஃப் வரைஞ்சிட்டு பார் கிராஃப் வரைஞ்சிக்கோங்க. இது வந்து வாட்சிங்னு எழுதிக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு வாட்சிங் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்ட்டிசிபேட்டிங் என்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 620 கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட்டிசிபேட்டிங் 620 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 600க்கும் 700க்கும் நடுவில் இருக்கும். ஸோ 620 இங்கே வரும். ஸோ இங்கே வந்து இங்கே ஒன்று போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு பார்ட்டிசிபேட்டிங், சரிங்களா, இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஏற்கனவே வரைஞ்சிருக்கேன், இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ இது வந்து வாட்சிங், இது வந்து பார்ட்டிசிபேட்டிங். நீங்கள் வாட்சிங்க்கு ஏதாவது கலர்ஸ் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். அண்ட் பார்ட்டிசிபேட்டிங் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி க்ராஸ் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே எழுதிக்கோங்க. இந்த மாதிரி கலர் ஏதாவது கொடுத்துட்டு இது வந்து வாட்சிங் ரெப்ரசென்ட் பண்ணுது. இங்கே வந்து பார்ட்டிசிபேட்டிங் வந்து இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு இது பண்ணிக்கோங்க. இது வந்து டபுள் பார் கிராஃப் அப்படின்றதுனால இது ரெண்டும் ஒட்டின மாதிரி வரும், சரிங்களா. இப்போ வாட்சிங்கும் பார்ட்டிசிபேட்டிங்கும் பார்த்திங்கன்னா இப்படி ஒட்டின மாதிரி வரும். இந்த கிராஃபோட இந்த கிராஃப் வந்து அப்படியே ஒட்டின மாதிரி வரையணும். இதுதான் டபுள் பார் கிராஃப். ஏற்கனவே போன சம் போட்டிருப்போம், அதே மாதிரி தான் இது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பேஸ்கெட் பால், ஸ்விம்மிங், ஹாக்கி, நெக்ஸ்ட்டு அத்லெட்டிக்ஸ் இருக்குது, அது எல்லாமே போட்டுக்கணும். இப்போ பேஸ்கெட் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட வாட்சிங் 470, அதுவும் பார்ட்டிசிபேட்டிங் 320. இப்போ வாட்சிங் பாருங்கள், 470 எங்கே இருக்கும், 400க்கும் 500க்கும் நடுவில் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்ட்டிசிபேட்டிங் பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 320. ஸோ 320 வந்து 300க்கும் 400க்கும் நடுவில் இருக்கும். ஸோ 320 இங்கே வரும். இப்படி ஸ்கேலில் மெஷர் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா இங்கே 320 வரும். இது பார்ட்டிசிபேட்டிங், இது வாட்சிங். இது ரெண்டுமே வந்து பக்கத்தில் இந்த பார் கிராஃப் மேலே இந்த கிராஃப் வர மாதிரி, இதுதான் டபுள் பார் கிராஃப். இந்த மாதிரி பேஸ்கெட் பால், ஸ்விம்மிங், ஹாக்கி, அத்லெட்டிக்ஸ் எல்லாமே வரைஞ்சிடுறீங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் த கிராஃப். ஸோ இந்த கிராஃபில் நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, வாட்சிங்கும் பார்ட்டிசிபேட்டிங் பாருங்கள், இது 1240 இருக்குது, இது வந்து 620 இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேஸ்கெட் பால் 470, பார்ட்டிசிபேட்டிங் பார்த்திங்கன்னா 320. இப்போ ஸ்விம்மிங் 510, இது 320, இது 430, 250. ஹாக்கி, அத்லெட்டிக்ஸ் 250, 105. அப்போது என்ன இதில் இன்ஃபர் ஆச்சுன்னா, வி சே தட் நம்பர் ஆஃப் பீப்புள் பார்ட்டிசிபேட்டிங் வந்து இஸ் அரௌண்ட் ஆஃப் ஆஃப் தோஸ் வாட்சிங். இப்போ பார்ட்டிசிபேட்டிங் 620னா வாட்சிங் பார்த்திங்கன்னா 1240. அப்போ 1240ல் பாதி தான் வந்து 620 இருக்காங்க. அது மாதிரி பாதி ஆஃப் மாதிரி இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் அது நெக்ஸ்ட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கிரிக்கெட் வந்து மோஸ்ட்டாக வாட்ச் பண்ணுறாங்க, கிரிக்கெட் வந்து மோஸ்ட் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு அத்லெட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் இன்ஃபர் ஃப்ரம் திஸ் கிராஃப். நம்பர் ஆஃப் பீப்புள் participating is around half of those watching. Number of people watching cricket is most and athletics is least அப்படின்னு எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து விச் ஸ்போர்ட் இஸ் மோஸ்ட் பாப்புலர்னா, நம்ம பார்த்தாலே தெரியும் கிரிக்கெட் தான் வந்து மோஸ்ட் பாப்புலர். இந்த பார் கிராஃப்லேயே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தான் மோஸ்ட் பாப்புலர். நெக்ஸ்ட்டு விச் இஸ் மோஸ்ட் ப்ரெஃபர்ட் வாட்சிங் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஸ்போர்ட்ஸ்லன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்போர்ட்ஸில் வாட்சிங்காக இல்லை பார்ட்டிசிபேட்டிங்காக அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வாட்சிங் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வாட்சிங்னு எழுதிடுங்க. வாங்க 6th sum பார்க்கலாம். Take the data given the minimum and the maximum temperature of various cities given in the beginning of this chapter. Table 3.1. அப்போ டேபிள் 3.1 எடுத்துக்கோங்க. இந்த சாப்டர் 3.1ல் இருக்கும், அங்கே டேபிள் கொடுத்துருப்பாங்க, அந்த டேபிள் எடுத்துக்கோங்க. Plot a double bar graph using the data and answer the following question. ஸோ இதுக்கு நம்ம டபுள் பார் கிராஃப் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும்.
ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா இதோட யூனிட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் வரையறதுக்கு முன்னாடி இந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 20 இங்கே ஸ்மாலஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 21 டிகிரி செல்சியஸ், ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா 41 டிகிரி செல்சியஸ். ஸோ நம்ம பார் கிராஃப் வந்து 0லேருந்து 45 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ கேப் பார்த்தீங்கன்னா 5 எடுத்துக்கலாம். ஸோ வித் கேப் 5ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 1 யூனிட் லென்த் வந்து 5 நம்ம எடுத்துக்கலாம். 1 யூனிட் லென்த் ஈக்குவல் டு 5. ஸோ 5 எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எழுதுகிறப்போ 0, 5, 10, 15, 20, 35, 40 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒய் ஆக்சிஸில் டெம்பரேச்சரை போட்டுக்கோங்க. இங்கே கீழே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா சிட்டிஸ் எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகமதாபாத் இருக்குது சிட்டிஸில். மேக்ஸிமம் 38 டிகிரி செல்சியஸ், மினிமம் 29 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அகமதாபாத்தில் 38ன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ 38 எதுக்கு வரும் நடுவில் இருக்கும்னா 35க்கும் 40க்கும் இருக்கும். அப்போ இங்கே வந்து மேக்ஸிமம்னு ஒரு இது வரைஞ்சிட்டு மினிமம் வந்து 28ன்னு சொல்லியிருந்தாங்க. 28 எங்கே இருக்கும்? 25க்கும் 30க்கும் இருக்கும். அப்போ இங்கே இப்போ டபுள் பார் கிராஃப்னால் இந்த மாதிரி ஒட்டி வரணும். அப்போ இது வந்து மேக்ஸிமம், ஃபஸ்ட்டு ஒன் வந்து மேக்ஸிமம், ரெண்டாவது வந்து மினிமம். ஸோ மினிமம்க்கு நம்ம இந்த மாதிரி க்ராஸ் போட்டுக்கலாம், மேக்ஸிமம்க்கு ஏதாவது கலர்னால் கலர் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்ணிடணும். ஸோ மேக்ஸிமம் இந்த பாக்ஸ் வந்து கலர் போட்டிருக்கு, மினிமம் வந்து இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் அமிர்ஸ்டார், பெங்களூர், சென்னை, டெல்லி, ஜெய்ப்பூர், ஜம்மு அண்ட் காஷ்மீர், மும்பை இதே மாதிரி தான் வரையணும். இப்போ மேக்ஸிமம் 37, மினிமம் 26 அமிர்ஸ்டார்னால் இங்கே 37 பாருங்கள். ஃபஸ்ட்டு 37 எதுக்கு நடுவில் இருக்கும்? 35க்கும் 40க்கும் இருக்கும். ஸோ 37 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு மினிமம் வந்து 26 சொல்லியிருந்தாங்க. அப்போ 25க்கு மேலே கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்போ 25க்கு மேலே இங்கே வரும். அப்போ 26 இதை எடுத்துகிட்டு மேக்ஸிமம் மினிமம் போட்டுட்டு இங்கே கீழே அமிர்ஸ்டார் எழுதிக்கிங்க. இதே மாதிரி எல்லாத்துக்கும் போட்டுருங்க. பெங்களூர், சென்னை, டெல்லி, ஜெய்ப்பூர், ஜம்மு அண்ட் காஷ்மீர், மும்பை இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கிராஃப் வரைஞ்சி. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். Which city has the largest difference in the minimum and maximum temperature on the given date? Which city has the largest difference in the minimum and maximum temperature on the given date? ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டெம்பரேச்சர் ஆஃப் அகமதாபாத் எல்லாரோட டெம்பரேச்சரோட டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். டெம்பரேச்சர் ஆஃப் அகமதாபாத் பார்த்திங்கன்னா 38 டிகிரி செல்சியஸ் மேக்ஸிமமாக இருந்திருக்கு, மினிமம் வந்து 29 டிகிரி செல்சியஸாக இருக்குது. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துக்கணும். 38 - 29 டிகிரி செல்சியஸ். ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் அகமதாபாத் temperature of Ahmedabad equal to 38 degree Celsius minus 29 degree Celsius. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, 9 வரும், 9 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட்டு வந்து அமிர்ஸ்டார். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இப்போ அமிர்ஸ்டார் வந்து 37 டிகிரி செல்சியஸ், 26 டிகிரி செல்சியஸ், மேக்ஸிமம் 37, மினிமம் 26. ஸோ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஸோ எல்லாத்துலேயும் மைனஸ், அந்த மாதிரி எல்லா இதுவுமே மைனஸ் பண்ணணும். 37 - 26 பண்ணிங்கன்னா 26 பண்ணிங்கன்னா 11 வரும். நெக்ஸ்ட்டு வந்து பெங்களூர் வந்து 28 மேக்ஸிமம், அடுத்தது மினிமம் 21. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க, 7. நெக்ஸ்ட்டு சென்னை இது வந்து மேக்ஸிமம் 36, 27. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்கள், சப்ராக்ட் பண்ணால் 9. நெக்ஸ்ட்டு டெல்லி வந்து 38 - 28 which is equal to 10. நெக்ஸ்ட்டு ஜெய்ப்பூர் பார்த்திங்கன்னா 39 - 28. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க, 10. நெக்ஸ்ட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து ஜம்மு மட்டும் 41 - 26 ரெண்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 15. நெக்ஸ்ட்டு மும்பை இது வந்து 32 - 27 which is equal to 5. ஸோ இப்போ வந்து லார்ஜஸ்ட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் எதில் வந்து டெம்பரேச்சர் லார்ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் எதில் இருக்குது?
which city has the largest difference in the minimum and maximum temperature கேட்டிருக்காங்க. ஸோ லார்ஜஸ்ட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் எதுலன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பாருங்கள், இங்கே அகமதாபாத்தில் 9, அமிர்ஸ்டாரில் 11, பெங்களூரில் 7, சென்னை 9, டெல்லி 10, ஜெய்ப்பூர் 10, ஜம்மு 15, இப்போ வந்து மும்பை 5. அப்போ அதிகமாக இருக்கிறது ஜம்முவில் தான். சரிங்களா? அப்போ வந்து இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு விச் சிட்டி ஹேஸ் அ லார்ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் இன் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜம்மு அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு விச் இஸ் த ஹாட்டஸ்ட் சிட்டி அண்ட் விச் இஸ் த கோல்டஸ்ட் சிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹாட்டஸ்ட் சிட்டி என்னென்னா சிட்டி வித் ஹையஸ்ட் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஹாட்டஸ்ட் சிட்டி. இப்போ வந்து இதில் ஜம்முவில் தான் வந்து 15 வந்திருக்கு. ஸோ ஹாட்டஸ்ட் சிட்டி எதுன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ ஹாட்டஸ்ட் சிட்டி ஈக்குவல் டு ஜம்மு. அதே மாதிரி கோல்டஸ்ட் சிட்டி எப்படி எழுதணும்னா சிட்டி வித் லோயஸ்ட் மினிமம் டெம்பரேச்சராக இருக்கு பாருங்கள், அதுதான் கோல்டஸ்ட் சிட்டி. ஸோ இதில் எது வந்து மினிமமாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து அகமதாபாத்தில் 9, அமிர்ஸ்டார் 11, பெங்களூர் 7, சென்னை 9, டெல்லி 10, ஜெய்ப்பூர் 10, மும்பை 5. இப்போ 5க்கும் இப்போ சிட்டி வித் லோயஸ்ட் மினிமம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ மும்பை தான் வரும், 5 வருது. சரிங்களா? அப்போ மும்பைன்னு எழுதுங்க. 5 தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ 5 மும்பை. கோல்டஸ்ட் சிட்டி வந்து மும்பை. நெக்ஸ்ட்டு நேம் two cities where maximum temperature of one was less than the minimum temperature of the other. தேர்ட் ஒன் வந்து ஏன்னா மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஆஃப் ஒன் வாஸ் லெஸ் தென் த மினிமம் டெம்பரேச்சர் ஆஃப் த அதர்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் எடுத்துக்கோங்க 28 டிகிரி செல்சியஸ். அதோட மினிமம் டெம்பரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர் பார்த்திங்கன்னா 29 டிகிரி செல்சியஸ். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஆஃப் ஒன், இப்போ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 29 டிகிரி இருக்குன்னா ஒன் வாஸ் லெஸ் தென் த மினிமம் டெம்பரேச்சர் ஆஃப் த அதர். இப்போ வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சரில் இருக்கிறது 1 வந்து கம்மியாக இருக்கிறது. அப்போ பெங்களூர் பார்த்திங்கன்னா 28 டிகிரி செல்சியஸ் 1 கம்மியாக இருக்குது. மினிமம் டெம்பரேச்சரில் இருக்கிற ஜெய்ப்பூரை விட 29 டிகிரி செல்சியஸ் வந்து ஜெய்ப்பூரில் 29 இருக்குது, பெங்களூரில் 28 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அப்போது மேக்ஸிமம் டெம்பரேச்சரில் இது இருக்கிறது 1 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியாக இருக்குது. எதை விடனா ஜெய்ப்பூரோட. அப்போ அந்த தேர்டோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து பெங்களூர், ஜெய்ப்பூர். Bangalore and Jaipur. Maximum temperature of one was less than minimum temperature of the other. இதுக்கு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பெங்களூர், ஜெய்ப்பூர் போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பெங்களூரும் அகமதாபாத் எடுத்தாலும் அதே தான் வரும். அகமதாபாத் பாருங்கள், அகமதாபாதும் 29 இங்கே 28 இருக்குது பெங்களூரு, இங்கே பார்த்திங்கன்னா 29 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ பெங்களூர் அண்ட் அகமதாபாதும் எழுதலாம். ஸோ திஸ் தேர்ட் ஒன்னுக்கு ஃபஸ்ட்டு பெங்களூர், ஜெய்ப்பூர், நெக்ஸ்ட் பெங்களூர் அண்ட் அகமதாபாத். ஸோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஆஃப் ஒன் வாஸ் லெஸ் தென் த மினிமம் டெம்பரேச்சர் ஆஃப் த அதர். சரிங்களா? இப்போ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 1 குறைவாக இருக்குது. இந்த மினிமம் இங்கே 29 டிகிரி செல்சியஸ் இருக்குது, இங்கே 28 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ பெங்களூர், ஜெய்ப்பூர்னு எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பெங்களூர், அகமதாபாத். நெக்ஸ்ட்டு நேம் த சிட்டி விச் ஹேஸ் அ லீஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இட்ஸ் மினிமம் அண்ட் த மேக்ஸிமம் டெம்பரேச்சர். ஸோ லீஸ்ட் டிஃப்ரென்ஸாக எது இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லீஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் தான் லீஸ்ட் டிஃப்ரென்ஸே இருந்துச்சு, 5 இருந்துச்சு. ஓகேங்களா? இதில் வந்து கம்மியாக இருக்குது பாருங்கள் டிஃப்ரென்ஸ், மும்பையில் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட்டு ஃபோர்த் ஆன்சர் வந்து லீஸ்ட் டிஃப்ரென்ஸு. லீஸ்ட் டிஃப்ரென்ஸ் இஸ் இன் மும்பை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.